18, 24, 30 ஆகிய எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமா மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கலாம். முதல்ல 18, 24, 30 சரிங்களா. ஒட்டுக்காவும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். 2ஆல வகுத்தல் சரியா. 9, 2, 18 மறுபடியும் 2ஆல வகுக்க முடியாது. 3ஆல 9 முடிஞ்சு. அடுத்து 24 2ஆல 12, 2, 24 2ஆல 6, 12 திருப்பி 2ஆல 3, 2, 6 அடுத்து 30 2ஆல 15, 2, 30 அடுத்தது 3ஆல 5, 15 5ஆல போடக்கூடாது, 3 எழுதணும் சரிங்களா. வரிசையா வரணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 18னா என்னது 2, 3, 3. 24னா 2, 2, 2 அப்புறம் 3. அடுத்து 30னா 2, 3, 5 ஓகேங்களா. பொதுவாக்குறதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அதுதான் வந்து HCF. பொதுவா என்னக்குது 3த்திலும் பொதுவாக்குறது ஜாயின் பண்றோம். வேற எதனா 3த்திலும் பொதுவாக்குதா இல்ல சரிங்களா. 3த்திலும் பொதுவா 3 இருக்குது. இங்க பாருங்க 3 இதுலங்குது இதுலங்குது அப்புறம் இங்க ஒரு 3 சரிங்களா. 2 3த்துல இருக்குது 3 3த்துல இருக்குது எழுதிட்டோம் சரிங்களா. இதான் வந்து HCF அதாவது மீப்பெரு பொது காரணி ஓகேங்களா. HCF ஈக்குவல் டு 2 3த்தையும் காமனா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தான் எழுதணும் சரிங்களா. இன்ட்டு 3 3 3 3த்துல ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 3 தான் எழுதணும். 2 3 பேருக்கு என்னது 6. இதான் வந்து HCF மீப்பெரு பொது காரணி. அடுத்து LCM எழுதுறோம். LCMனா 3த்திலும் பொதுவாக ரவுண்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ 2த்துல பொதுவாக இருந்தாலும் ரவுண்ட் பண்ணுங்க சரிங்களா. 2த்துல எதனா பொதுவாக்குதுங்களா இல்ல. 3 இங்க இருக்குது, இங்க 3 இல்ல. 2 இங்க இருக்குது இல்ல இல்ல வேற எதுவும் இல்ல. இப்போ பொதுவா 2த்துல பொதுவா இருந்தாலும் ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணி அது வந்து ஒண்ணே ஒன்று தான் எழுதணும் LCMனா சரிங்களா. சரி இப்போ இது 3த்துல பொதுவாக்குது 2 எழுதிங்க. இந்த 3த்துல பொதுவாக்குறது அதையும் 3 எழுதிங்க. இன்ட்டு ரவுண்ட் பண்ண அது பூராத்தையும் எழுதுங்க. 3 2 2 5 3 2 2 5 சரிங்களா. 2 10 12 20 20 இன்ட்டு 3 60 60 இன்ட்டு 3 180 180 இன்ட்டு 2 360 சரிங்களா. எல்சிஎம் என்னது 360 ஓகேங்களா. HCF 6 LCM வந்து 360 மீசிமா 360 மீபேக்கா 6 மீசிமா 360.